மாமா எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க மாமா? சொல்றேம்மா இரு. நான் சொல்றது நிஜம்தான் மனசா. அவளுக்கு ஏதோ நகை எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன மாமா இது? டைமண்ட் நெக்லஸ். நிச்சயத்துக்கு நீ இதைத்தான் போட்டுக்கணும். உன் மாமாவோட கிஃப்ட். டைமண்ட் நெக்லஸா? விலை எம்பிட்டு இருக்கும்? கம்மிதாம்மா, 40 lakhs. 40 லட்சமா? 40 லட்சமா? என் மருமகளுக்கு நான் கோடி ரூபாயில கூட நகை வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. உன் அப்பா உன்னை சுத்தமா மறந்துட்டாரு மனசா. இனி அவரை மாத்துறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா. என்னம்மா, எதை கொடுத்தாலும் உன் அம்மா மாதிரி வேணான்னு மட்டும்தான் சொல்லுவியா? போட்டுக்கம்மா. வேண்டாம் மாமா, எனக்கு இந்த மாதிரி ஆடம்பர நகை போடுறதெல்லாம் பிடிக்காது மாமா. உனக்கு இப்படிலாம் நகை போட்டு பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. என் ஆசையை நிறைவேற்ற மாட்டியா? வேண்டாம் மாமா. நீயே போட்டுக்கிறியா இல்ல நான் போட்டு விடவா? வேண்டாம் மாமா. நீலாவதி, மாமா நீயே வந்து உன் கையால போட்டு விடு. ம். ம். ஓட்டு விடுமா. ரொம்ப நல்லா இருக்குமா. உன் கழுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தாமா இந்த வைரத்துக்கே அழகு. அங்க என்னமா பாக்குற? கண்ணாடியில பாரு. நல்லா கண்ணாடியை காட்டுமா. மாப்பிள்ள உன்னை இந்த நெக்லஸோட பார்த்தா அசந்து போயிடுவாருமா. கொஞ்சம் இரு, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். நல்லா சரிமா. அப்படியே இருக்கும். இங்க பாரு. போதும் மாமா. ரொம்ப நல்லா இருக்குமா. வித்யா, இனி இது உனக்குதாமா. ஒரு ரூம்லயே வச்சுக்கோ. இந்தா இந்தா எடுத்துட்டு போ. குடிமா. வித்யா வாங்கிக்க. குடிமா. என்னம்மா, இது உங்க வீடுமா. கூச்சப்படாம என்ன வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இப்ப பாரு. ஆமா, நீங்க நம்ம ஊர் பக்கம்லாம் வரதே இல்லையோ? கடைசியா வித்யாவை பார்க்க ஊருக்கு வந்ததுதான். அதுக்கப்புறம் வரல. இனி வர்ற ஐடியாவும் இல்ல.
வித்யாவே என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஊர்ல என்ன வேலை? உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க அந்த ஊருக்கு வராம இருக்கிறதா நல்லது. அப்படி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? கட்டின புருஷன் குத்து கலாட்டம் இருக்கும்போது இன்னொருத்தன் கூட பருசம் போறாளுக. என்ன சொல்றீங்க? நம்ம ஊர் ரொம்ப கட்டுக்கோப்பான ஊராச்சு. ஒழுக்கமா இருக்கிறவங்க எல்லாம் அப்படியேதான் இருக்காங்க. சில பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மையா? கிராமத்துல இப்படியெல்லாம் கூட பொண்ணுங்க இருப்பாங்களா? மேக்னா, சாப்பிடுற நேரத்துல பேசுற விஷயமா அது? சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன தம்பி, யாரோ ஒருத்தைய பத்தி சொன்னா நீங்க ஏன் தம்பி கோவப்படுறீங்க? நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லலையா? அவன் கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை தானே பாக்குறான். என்ன பண்றது, அவன் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. பிடிக்கலன்னா ஆரம்பத்திலே தடுத்திருக்கலாமே. ஒரு கல்யாணம் நடந்த பிறகு இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணணுமா? எப்படிதான் இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் உயிரோட நடமாடுறாங்களோ? கேட்டா ஏதோ கண்ணகி மாதிரி பேசுவாளுங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இன்னும் நடக்கல, நடக்க போகுதுன்னு பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல தம்பி. நிலாவதி, போதும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காதுல கேட்டாலே பிபி தான் ஏறும். இதோட விட்டுரு. இல்ல, நீங்க ஊர் பக்கம் வரதில்ல, அதனாலதான் சொன்னேன். வித்யா, உன் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுமா? இனிமே உன் லைஃப்ல எந்த கஷ்டமும் இல்ல. போய் நிம்மதியா தூங்கு. சொத்தை வாங்க கூடாதுன்னு சொல்லியும் சொத்தை வாங்கி எனக்கு துரோகம் பண்ண பச்சை துரோகி அவ. எப்ப நீ என் பேச்ச மீறி அவர் கொடுத்த சொத்தை வாங்கினியோ அப்பவே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கட்டின புருஷன் குத்து கலாட்டம் இருக்கும்போது இன்னொருத்தன் கூட பரிசம் போறாளுக. என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த வேண்டிய என் புருஷன் அவங்க அம்மா பேச்சு மீறி எதுவும் செய்ய முடியாம இருக்கான். என்னாலயும் எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த வெளியில சொல்ல முடியல. சொன்னா அத்தை சஞ்சய் வெறுத்துருவாங்க. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருந்தா மாப்பிள்ள என்ன வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாருமா. என் தாலியை காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் போறேன்.
என்னைய மன்னிச்சிருங்க மாமா. நான் இந்த வீட்டை விட்டு போனா மட்டும்தான் என்னால என் வாழ்க்கையை காப்பாத்திக்க முடியும். நான் போறேன் மாமா. எங்கம்மா போகணும்? ஆ, உன்னதான் கேக்குறேம்மா. இந்த நேரத்துல தனியா போய்கிட்டு இருக்க? எங்க போகணும்னு சொல்லுமா, ஆட்டோல கொண்டு போய் இறக்கி விடுறேன். ஆ, இல்ல வேண்டாம். இது ரொம்ப மோசமான ஏரியா. இந்த நேரத்துல ஒரு வயசு பொண்ணு தனியா போறது ஆபத்துமா. உன் அண்ணன் மாதிரி சொல்றேன், ஏறுமா. பயப்படாத, ஏறுமா. ஆ, யோசிக்காதம்மா, ஏறுமா. ம். பஸ் ஸ்டாப்புக்கு போங்க. ஆ சரிம்மா, கொஞ்சம் இருமா, ஸ்டார்ட் பண்றேன். ஒரு நிமிஷம்மா, என்னன்னு போய் பார்த்துக்கலாம். ம். இருமா. ஹலோ, செம ஃபிகர் வண்டியில இருக்கு. ஓகேவா? எங்கடா இருக்கீங்க? சூப்பர் ஃபிகரா. நம்ம வழக்கமா சரக்கு அடிக்கிற இடத்துக்கு வந்துருங்க. ஓகேவா? எந்த பஸ் ஸ்டாண்டுமா போகணும்? ஆ, ஆ, வெளியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அண்ணே, பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழி இது இல்லையே. இப்படியே போனா ஷார்ட்கட்மா. எனக்கு தெரியாத ரூட்டா. நீ தைரியமா இருமா, பக்கத்துல வந்துட்டோம். 5 நிமிஷத்துல போயிடலாம். ஓகேவா? அண்ணே, பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொன்னா வேற எங்க வந்திருக்கீங்க? மரியாதையே என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுடு. இல்ல கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா. வேலையை முடிச்சுட்டு இறக்கி விட்டுறேன். புட பொறுக்கி ராஸ்கல். விடு, கைய விடு. ஏய்,
என்ன கத்திக்கிட்டே இருக்க? சஞ்சய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம உன் இஷ்டத்துக்கு வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்ட. நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? முட்டாள்தனமா எடுக்கிற முடிவு என்னைக்குமே ஆபத்தான் வித்யா. அது உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா, நான் முட்டாள்தான், அப்படியே வச்சுக்கோ. ஆனா இந்த முட்டாளுக்கு ஒருத்தன் கட்டின தாலி கழுத்துல இருக்கும் போதே இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்ட தெரியாது. நான் தான் சொன்னல உனக்கு அந்த நிச்சயத்தை நிறுத்துறேன்னு. நீ சொல்லிட்டு தான் இருந்த, எதுவுமே நடக்கலையே. விடிஞ்சா நிச்சயம். நான் அந்த வீட்ல இருந்தா மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் நிச்சயங்கிற பேர்ல அந்த லூசு பையன் எனக்கு மோதிரத்தை போட்டிருப்பான். கழுத்துல உன் தாலியும் விரல்ல அவன் போடுற மோதிரத்தையும் மாட்டிக்க சொல்றியா? அதுக்கு பதிலா நான் செத்தே போயிடுவேன். வைத்தியம் மாதிரி பேசாத வித்யா. நான் என்ன அந்த அளவுக்கு விட்டுருவேன்? உன்னால உங்க அம்மாவை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு உண்மையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை நான் எப்படி காப்பாத்திக்கிறது? அதுக்காக இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல வந்து ரவுடிங் கிட்ட மாட்டிப்பியா? இப்ப நான் மட்டும் வரலன்னு வச்சுக்கே என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஆமா, இவர் பெரிய ஹீரோ. இவர் வரலனா அவங்க என்ன ஏதாவது பண்ணிருப்பாங்க. நீ வந்ததால அவங்க உசுறு தப்பிச்சிச்சு. இல்லனா அத்தனை பேரையும் கொண்டு போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஓ ஆமாமா, நீ அப்படியே பெரிய ஜான்சி ராணி. நான் தான் அவசரப்பட்டு உன்னை காப்பாத்த வந்துட்டேன். நான் அப்படியே விட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கேன், அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு. என்ன அப்படியே விட்டுட்டு போயிருவியா? வலிக்குதா? அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்ன. உனக்கு பிடிக்கலனாலும் நான் உன் பொண்டாட்டிடா, அத மறந்துடாத. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் வந்து நிக்கணும். நீ தான் என்னைய காப்பாத்தணும். அது உன் கடமை. அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. சாரி. சரி, நீ என்ன ஐடியாவுல வீட்டை விட்டு வந்த? எந்த ஐடியாவும் இல்ல. எங்க போறதுன்னு கூட தெரியல. நிச்சயத்துல நான் இங்க இருக்க கூடாதுன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எதுவும் நடக்கலனா அப்ப நீ எங்க போயிருப்ப? அதே நான் ஏற்கனவே சொன்னனே, நிச்சயத்தை நிறுத்தலனா நமக்குள்ள இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிடுவேன், இல்லனா உசுர விட்டுருவேன்னு. உண்மைய சொன்னா உனக்கு பிரச்சனை. என்னால உனக்கு பிரச்சனை வரத நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன். அப்போ உன் உயிரை விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, எங்க ஊர்ல குளம் குட்டை கிணறுன்னு ஈஸியா முடிஞ்சிரும்.
இங்க கடல் தானே, அது எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாம அல்லாடிட்டு இருந்தேன். இனிமே இந்த மாதிரி பேசாத. சூசைட் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? கட்டின புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தனோட நிச்சயமாறதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. ரொம்ப வருத்தப்படாத. நான் கூட இருந்து உன்னை 100 வருஷத்துக்கு டார்ச்சர் பண்ணுவேன். அவ்வளவு சீக்கிரத்துல போய் சேர்ந்துட மாட்டேன். சரி, வீட்டுல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். வா வித்யா. என்ன சஞ்சய்? சொல்றேன். இத போட்டுக்க. எதுக்கு போட்டுக்கன்னு சொன்ன. சரி, வா போலாம். இந்த பேக் படி.